உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு என்னால ட்ரிங்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சோ? அப்படியெல்லாம் இல்ல, அதெல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. இப்பதான் நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, இங்க என்னால கம்ஃபர்டபுளா உட்காரு. எங்க மாமா இளையராஜா சாங்ஸ் எல்லாம் சூப்பரா பாடுவாரு. சின்ன வயசுல அவரை நாங்க பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்போம். என்னக்கா? ஆமா தானே? அப்புறம் என்ன, ஒரு சாங் எடுத்து விடுங்க, கச்சேரி ஆரம்பம். அக்கா நீ சொன்னாதான் மாமா பாடுவாரு. சொல்லு. அதான் கேக்குறாங்கல்ல, பாடுங்க. மலையோரம் வீசும் காத்து மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா, ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா. சாமையா பாடுங்க நீங்க. பாட மட்டும் இல்ல, நிறைய பேசவும் செய்வாரு. அவருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும். சரி வா, அவங்க பேசிட்டு இருக்கட்டும், நம்ம போலாம். சரி பாஸ், நீங்க ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணுங்க. எங்க சிஸ்டர் ஸ்கூல்ல நாங்க பேச வேண்டிய கதை நிறைய. உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ணல, எங்களையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டீல் ஓகே தானே? டபுள் ஓகே. வைஃப் எப்படியா போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போல. சடனா எப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டுறீங்க? வைஃப்னா அவ்வளவு பயமா? பயம் இல்ல, மரியாதை. கங்கா எனக்கு கிடைச்ச பொக்கிஷங்க. அவ மனசு சங்கடப்படுற மாதிரி என்னால நடந்துக்க முடியாது. விவரம் தெரியறதுக்கு முன்னாடி இருந்தே கங்காவை விரும்ப ஆரம்பம். அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு என் மேல அந்த மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் இல்ல. சொந்தக்கார பையங்கிற அளவுல தான் அவ என்கிட்ட பேசுவா, பழகுவா. அவளோட விருப்பம் இல்ல அவ பேர்ல கிடையாது. அவளுக்கு பிடிக்கல, திட்டினா, கோவப்பட்டா. ஆனா நான் அவ மேல வச்சிருக்க பாசத்தை எனக்கு தெரிஞ்ச வகையில என்னால அப்படிதான் வெளிப்படுத்த முடிஞ்சது. காவேரி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருக்கா. பிடிக்கலன்னு சொன்ன பொண்ண அந்த நம்பிக்கையை விடாம ஃபாலோ பண்ணிக்க. ஆக்சுவலா நானும் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன் பாஸ். நான் தொல்லலாம் பண்ணல பிரதர். அதே சமயத்துல என்னால கங்கா இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைக்கவே முடியல. என்னோட காதல் உண்மைங்கிறதுனாலதான் இன்னைக்கு அவ எனக்கு கிடைச்சிருக்கா. என்ன பிரதர், நான் சொல்றது கரெக்ட் தானே? விஷயத்துல உங்க லவ் சக்சஸ் ஆனதுல ஹாப்பி. அதுக்காக ஜெயிக்காத காதெல்லாம் சின்சியர் இல்லன்னு ஆயிடுதுல்ல. எனக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் மனசுல ஓடுது. நான் கங்காவை ஆசைப்பட்டேன், அவ எனக்கு கிடைச்சிட்டா. ஆனா அவ எதிர்பார்ப்புக்கு ஏத்த ஒரு ஆளா நான் இருக்கணும் இல்ல. அப்படி நான் இருக்கிறேனா? நிச்சயமா இல்ல. சில நிறைய கஷ்டப்படுறாமே, எனக்கு புரியுது. என்னோட எண்ணெல்லாம் என்ன தெரியுமா? அவளுக்கு ஏத்த மாதிரி நான் எப்படி மாத்திக்கிறதுன்றது மட்டும் தான். நிறைய முயற்சி பண்றேன். இருந்தாலும் நான் வளர்ந்த சூழல் ஒண்ணு இருக்குல்ல, சட்டன் மாத்திக்க முடியல. இருந்தாலும் அவளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்க முடியும்னு நம்புறேன். கஷ்டம் புரியுது. என்ன இப்பவும் ஏத்துக்கணும்னு அவ முயற்சி பண்றா. ஆனாலும் அவளால முடியல. அவ ரொம்ப பாவங்க. பணத்தை நான் ஏமாந்த விஷயத்த கூட கங்கா கிட்ட நான் ஏன் சொல்லாம மறைச்சனா, என்னை விட்டு அவ போயிடுவாளுன்ற பயம் தான். அவ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறி காட்டுவேன். நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நேத்து கடைக்கு பால் வாங்க போனப்போ நான் பிரகாஷ பார்த்தேன். அவன் தான்க்கா என்னோட கிளாஸ்மேட். அவனா அந்த லவ் லெட்டர் பார்ட்டி? அவனே தான்க்கா. என்ன பார்த்ததும் பயந்து போய் கீழே குனிஞ்சுக்கிட்டு வேகமா கிராஸ் பண்ணி போனாக்கா. நீ பண்ண காரியத்தை அவனால மறக்க முடியுமா? நான் தான்க்கா லூசு மாதிரி ஏன் அப்படி பண்ணனே தெரியல. என்னடி பாவம், 9th படிக்கிறப்ப அவனுக்கு என்ன அப்படி லவ் வேண்டி கிடக்கு? அப்படின்னா நீ குமரன் மாமாவை பத்தி யோசிச்சு பாரு. குழந்தையில இருந்தே அவரை லவ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரகாஷ் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். மட்டும் ஆட்டிட்டு வரேன்ட்டு அப்படியே போயிட்டான். அவனால அந்த அவமானத்தை மறக்கவே முடியல போல. ஆர்வ கோளாறுல போயிட்டு கிளாஸ் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சும்மா அவனை கூப்பிட்டு கண்டிச்சு விட்டுருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் முட்டி போட வச்சு இப்போ நினைச்சா கூட எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுதுக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல சிரிப்பு சத்தம் கேக்குது. அவங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் இப்படிதான் ரூம்குள்ள ஒண்ணா படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல. நான் போயிட்டு காவேரி வர சொல்லவா? இல்ல பேசிட்டு இருக்கட்டும், நான் போய் படுக்கிறேன். காவேரி என்னை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் அவ்வளவு பதட்டமா அவளை தேடிக்கு வந்தேன். ஆனா 8 மாசத்துக்கு அப்புறம் தாத்தா பாட்டிக்காக தான் கல்யாணம் பண்ணோம். கான்ட்ராக்ட் கல்யாணம்னு தெரிஞ்சுதானே காவேரியும் ஒத்துக்கிட்டா. கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் அவ போயிட்டு போறா. இது நாமளே பேசி முடிவு பண்ணது தானே. குமரனோட ஸ்டோரி டிஃபரெண்ட். நான் ஏன் அவரோட என்ன கம்பேர் பண்றேன்? அவருக்கு கங்கா தான் எல்லாமே சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்தே இருந்திருக்காரு. ஆனா நான் அப்படி இல்லையே. என்னால காவேரி இல்லாம இருக்க முடியாதா என்ன? உன் வீட்டுக்காரர் எந்திரிச்சிட்டாராடி? ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்துட்டு உள்ள போறாரு. யாரு? குமரன் மாமா தான். நைட்டு ரொம்ப ஓவர் ஆயிருக்கும். கிச்சன்ல நீ இருப்ப, உன்கிட்ட காஃபி கேட்கலான்னு வந்திருப்பாரு. இப்ப என்ன பார்த்ததும் ஓடி இருப்பாரு. அக்கா மாமா எப்படியா மிரட்டி வைப்ப? மாமா இங்க வாங்கல. வாங்க மாமா. என்ன காவேரி கூப்பிட்டியா? இப்படி தாண்டி ஆரம்பிக்கும், அப்புறம் அதுவே பழக்கமாயிடும். நீ காலையிலேயே அட்வைஸ் பண்ற மூட்ல இருக்க போல. மாமா இந்தாங்க காபி குடிங்க. தேங்க்ஸ்பா. என் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு சந்தோஷமால இருக்கும். இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்க? மாமா போர்க்கு வேணுமா? போர்க்கு நீங்க இப்பெல்லாம் வெறும் போர்க்ல மட்டும் தான் சாப்பிடுறீங்க. அதான் காஃபிக்கும் போர்க்கு தேவைப்படுமோன்னு நினைச்சேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு காவேரி. நேத்து நீங்க போக்க வச்சுட்டு பண்ணதை விடவா அது ஓவரா இருக்கு? காலையிலேயே ஜோடி சேர்ந்து கலாய்க்கிறீங்க. நான் அங்கேயே போய் குடிச்சுக்கிறேன். ஆளை விடுங்க.